என்பதாகும். நாம் ஒருவருடைய மனதிலே நாம் நிலை பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த மக்களில் நாம் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் பொது சேவையின் மூலமாகத்தான் அவருடைய மனங்களில் நாம் இடம்பெற முடியும். அவர்களுடைய மனங்களில் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய இடத்திலும் நாம் உயர்ந்த அந்தஸ்துகளை பெற வேண்டும் என்று சொன்னால் பொது சேவை இருக்கின்றது மிக இன்றியமையாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகில் தோன்றிய அத்தனை நபிமார்களும் பொது சேவையைத்தான் செய்தார்கள். எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அவர்கள் பொதுவான சேவையைத்தான் செய்தார்கள். குர்ஆன் சொல்லுகின்றது, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், நான் உங்களிடத்தில் எந்த கூலியும் கேட்கவில்லை, உங்களிடத்தில் நான் எந்த எதிர்பார்ப்பையும் நான் வைத்து நான் உங்களிடத்தில் பணி செய்யவில்லை. நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் நீங்கள் நேர்வழி பெற வேண்டும். மக்களை நல்வழிப்படுத்த நேர்வழி காட்டுவதற்காக மக்களை அழைத்தார்கள், அவர்களுக்கு நல்ல விஷயங்களை போதித்தார்கள், சொன்னார்கள் என்றாலும் கூட இவைகள் அத்தனையும் பொது சேவையாகத்தான் செய்திருக்கின்றார்கள் நபிமார்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொது சேவை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், எந்த அடியானுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அவர் என்ன செய்கின்றார், மெனக்கெட்டு எடுத்து அவர் அந்த தேவைகளை அவர் பூர்த்தி செய்கின்றாரே, இவருக்கான கூலி என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே எல்லா மனிதர்களும் தடுமாறுவார்கள். அவர்கள் மிக சிரமத்திலே இருப்பார்கள், கடுமையான கஷ்டத்திலே இருப்பார்கள். அதை எப்படி கடப்பது என்பதாக ஒவ்வொருவரும் திடுக்கத்திலும் பயத்திலும் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பொது சேவையிலே அடியார்களுடைய இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு அடியான் என்ன செய்கின்றான், அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றான் அல்லவா, இந்த அடியானுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளையிலே சிராத் முஸ்தகீம் பாலத்தை மிக எளிதாக அவர் எந்த விதமான பயமும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா கடக்க வைப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு. எத்தனை பெரிய சிறப்பு! எனவேதான் நம்முடைய மஸ்ஜிதுகள் இருக்கின்றதே வெறுமன தொழுகைக்காக மட்டுமே அல்ல. தொழுகை என்பது மிக முக்கியமான வணக்கம், அதில் செய்யப்படுகின்றது என்றாலும் இது வெறுமன தொழுகைக்காக வேண்டி உள்ள இடம் மட்டுமல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் பல பணிகள் நடைபெற்றிருக்கின்றது இந்த மஸ்ஜிதுகளில் வைத்துத்தான் சமூகத்துடைய அத்தனை பணிகளும் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு கூட நாம் பார்க்கலாம், பல நேரங்களிலே இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே, நெருக்கடியான ஒரு நிலைகளிலே, மழை வெள்ளம் போன்ற காலங்களிலே இது போன்ற சேவைகள் மஸ்ஜிதில் நடைபெறுவதை நாம் பார்க்கலாம். அது முன்மாதிரி தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி தான். என்றைக்கும் நாம் பொது சேவைகளை மஸ்ஜிதுகளில் வைத்து எல்லா மக்களுக்கும் நாம் வழங்குகின்றோமே, இது நபி அவருடைய அழகிய வழிகாட்டியாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாகத்தான் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய மஸ்ஜிதுகள் பல பணிகளை எடுத்து செய்வோம். ஒவ்வொரு மஸ்ஜித் நிர்வாகிகளும் பொதுவான பணிகளை செய்வதிலே மும்மரம் காட்ட வேண்டும். மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளுடைய பணி என்று சொன்னால் வெறுமனே மஸ்ஜிதை மட்டும் பராமரிப்பது அல்ல. இது ஒரு சாதாரண பணி. மஸ்ஜிதை மட்டும் பராமரிப்பது என்று சொன்னால் அதிலே லைட், ஃபேன், இன்னும் பிற தேவைகளை மட்டும் நாம் அது சரி செய்வது மட்டும் இது மிக சாதாரண பணி. யார் வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள். ஆனால் அதுவல்ல, ஒவ்வொரு மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளுடைய பணி, மஸ்ஜிதுடைய மஹல்லாவாசிகளுடைய பணி, சமூகத்துடைய சேவையிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். அந்த மஹல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் சேவைகளாக செய்ய வேண்டும். பல பணிகள் இருக்கின்றன. அதிலே சிலவற்றை பார்க்கலாம். பைத்துல் மால் போன்றவைகளை ஏற்படுத்துவது. எதற்காக வேண்டி? நிறைய மக்கள் மஹல்லாவில் இருப்பார்கள், கடன் கஷ்டத்தில் அவர்கள் மூழ்கி இருப்பார்கள், வட்டியிலே மூழ்கி இருப்பார்கள். அவர்களுக்கு அது போன்றவர்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். நாம் பைத்துல் மால் போன்ற விஷயங்களை ஆரம்பித்து அந்த பொதுவான காசுகளை வைத்து நாம் அந்த ஏழைகளுக்கு உதவ வேண்டும். அந்த கடன் கஷ்டங்களிலே அகப்பட்டவர்களுக்கு, வட்டி போன்றவர்களை சிக்கியவர்களுக்கு நம்மாலான உதவிகளை நம்
முஹல்லாவின் மூலமாக செய்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். இதுதான் சமூகத்துடைய மிகப்பெரிய தலையாய கடமையாக. ஒரு மனிதன் கஷ்டப்படுகின்றார் சொன்னால் அவருடைய கஷ்டத்தை நீக்குவதற்கு எத்தனை பேர் முன் வந்தார்கள் என்பதை அல்லாஹ் பார்க்கின்றான். வறுமையிலே கேட்பான், வறுமையிலே அல்லாஹ் கேட்பான். உதாரணமும் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, நாளை மறுமை நாளையிலே ஒரு அடியானை அல்லாஹ் அழைப்பான். அடியானே, உன்னிடத்தில் நான் தாகம் என்று வந்தேனே, எனக்கு தண்ணி கொடுக்கலையே அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அடியான் ஆச்சரியப்பட்டு, அல்லாஹ் உனக்கு எதுக்கு அல்லாஹ், நீதான் இந்த உலகத்திற்கே தண்ணி கொடுக்கின்றாய், உனக்கு அதற்கான தேவை என்ன இருக்கின்றது என்று அடியான் ஆச்சரியத்துடன் அல்லாஹ்விடம் திரும்பவும் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய இன்னும் அடியான் உன்னிடத்தில் தாகம் என்று தண்ணீர் கேட்டான், நீ கொடுத்திருந்தால் இங்கு அதற்கான நன்மையை நீர் பார்த்திருக்கிறான் அல்லவா. அங்க அடியான் உன்னிடத்துல தாகம்னு தண்ணி கேட்டான், அவனுக்கு நீ கொடுத்திருந்தீங்கன்னா அதனுடைய நன்மையை நீ என்னிடத்தில் நீ பெற்று இருக்காமே, எனக்கு நீ அந்த அடியானுக்கு கொடுப்பது எனக்கு கொடுப்பதை போன்று என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இன்னொரு அடியான் வருவானாம், அடியானே, நான் உன்னிடத்தில் பசி என்று உணவு கேட்டேன், பசிக்குது என்று சொன்னேன், எனக்கு நீ உணவு கொடுக்கலையே. அடியான் ஆச்சரியப்பட்டு கேட்பான், யா அல்லாஹ், நீதான் முழு உலகத்திற்கு உணவு கொடுப்பவன், நீதானே உலகத்திற்கே உணவு கொடுக்கின்றாய், உனக்கு அதற்கான தேவை என்ன என்று அடியான் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, நீங்கள் அடியான் உன்னிடத்தில் பசி என்று வந்தால் அவனுக்கு நீ உணவு கொடுத்திருந்தால் அதற்குரிய நன்மை என்னிடத்தில் பெற்றிருக்கலாம். இன்னொரு அடியான் வருவான், அல்லாஹ் கேட்பானாம், நான் உன்னிடத்தில் ஆடை கேட்டேன், எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும்னு கேட்டேன், எனக்கு ட்ரெஸ் இல்லை, ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கணும்னு கேட்டேன், அப்போ எனக்கு நீ ஆடை கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது அடியான் சொல்வானாம், அல்லாஹ், நீதான் முழு உலகத்திற்கு அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றாய், ஆடைகளை அவர்களுக்கு வழங்குகின்றாய், இன்னொரு தேவைகளை நீதான் மக்களுக்கே கொடுக்கின்றாய், நீ எப்பொழுது அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டேன், என் அடியான் உன்னிடத்திலே ஆடை வேண்டும் என்று கேட்டான், அவனுக்கு நீ உடை கொடுத்திருந்தால் அதற்கான நன்மையை நீ என்னிடத்திலே பார்த்திருக்கலாம் அல்லவா என்பதாக அல்லாஹ் அடியானிடம் சொல்லுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பானவர்களே, இங்கு நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவன் எந்த தேவையமற்றவன், ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பணிகளை தனக்கு செய்ய வேண்டிய பணிகளாக அல்லாஹ் தஆலா சொல்லுவார். அடியானுக்கு நீங்கள் செய்திருந்தால், அடியானுக்கு நீங்கள் தண்ணீர் கொடுத்திருந்தால், அடியானுக்கு நீங்கள் உணவு கொடுத்திருந்தால், அடியானுக்கு நீங்கள் ஆடை கொடுத்திருந்தால், இது போன்ற பணிகளை நீங்கள் செய்வது அல்லாஹ்விற்கு செய்வதை போன்று. அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன், ஆனாலும் நீங்கள் அடியாருக்கு செய்வது அல்லாஹ்விற்கு செய்வதை போன்று என்பதாக அல்லாஹ் தஆலாவே கூறுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமிக்கவர்களே, சமூக பணியில் நாம் மும்மரம் காட்ட வேண்டும். சரி, இன்னொரு விஷயம், நீண்ட நாள் நோயிலே அகப்பட்டிருக்கக்கூடிய அவர்களை நோய் நலன் விசாரிக்கும். இதுவெல்லாம் ஒவ்வொரு முஹல்லாக்களில் இருப்பவருடைய பணியாக இருக்கும். அவர் நீண்ட நாள் நோயிலே அகப்பட்டு இருப்பார், அவருக்கான வழிகள் தெரியாது, எப்படி போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன மருத்துவமனைக்கு போக வேண்டும், அதற்கான சரியான பொருளாதார நிலையில் அவர் இருக்க மாட்டார். நம்மால் முடிந்தால் அவருக்கு நாம் உதவிகளை செய்வது, இல்லை என்று சொன்னால் மிக சரியான வழிகளை காட்டுவது. சில நேரங்களிலே நாம் வழிகள் காட்டுவது கூட நாம் செய்ததாகத்தான் அர்த்தம். அதற்கான சரியான வழிகளை நாம் காட்டினோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதன் மூலம் அவர் பயன்பெற்று விட்டால் அதற்கு என்ன செய்யுங்க, நாமளே அவருக்கு உதவி செய்ததை போன்றதாக ஆகிவிடும். எனவே இது போன்ற நபர்களுக்கு நாம் வழிகளை காட்டுவது, அதே போன்று மொஹல்லாக்களிலே மருத்துவ முகாம்களை அமைப்பது, அந்த முகாம்களிலே மக்களை ஒன்று கூட்டி எல்லா மக்களுக்கும் பொது சேவைகளை செய்வது. இங்கே மதம் பார்க்காமல், இனம் பார்க்காமல் அனைவர்களுக்கும் என்ன செய்யுதுங்க, உதவி செய்யுது. மஸ்ஜிதுகள் இது போன்ற பணிகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். இது போன்ற பணிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். சரி, கல்வி வழிகாட்டு மையங்களாக மஸ்ஜிதுகள் திகழ வேண்டும். மஸ்ஜிதுகளுக்கு வந்தால் என்ன செய்வாங்க, நிறைய வழிகாட்டுவார்கள். என்ன படிப்பது, எப்படி படிப்பது, எங்கு செல்வது, எல்லா விதமான வழிகளையும் காட்டுவார்கள். அரசாங்க வேலை வாய்ப்புக்கான அந்த தேர்வுகள் மையங்களாக மஸ்ஜிதுகள் செயல்படுத்தப்பட வேண்டும். அரசாங்கத்துடைய வேலை பெறுவதற்கான பல தேர்வுகள் இருக்கலாம், அந்த தேர்வுகளை எழுதுவதற்கான பயிற்சி கூடங்களாக நாம் என்ன செய்யறாங்க, மஸ்ஜிதுகளை வைத்து செய்யலாம். இதெல்லாம் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திலே உள்ளவை. இந்த பணிகள் எல்லாம் செய்யப்பட வேண்டிய பணிகள்.
மஸ்ஜித் என்று சொன்னாலே வெளி உலகத்திற்கு இப்படி தெரியணும், அங்கு போனால் நிறைய நமக்கு பிரயோஜனங்கள் இருக்கின்றது, உலக ரீதியாகவும் வறுமை ரீதியாகவும். என்ன நினைக்கிறோம், ஒரு சாதாரண மக்கள் கூட, இஸ்லாமியர் அல்லாத மக்கள் கூட இப்படி நினைக்க வேண்டும், மஸ்ஜிதுக்கு போனால் பொதுவான சேவைகள் நமக்கு கிடைக்கும். அதுவும் இது போன்ற தருணங்கள்ல இப்ப பாருங்க, இந்த SIR ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இது போன்ற இந்த தருணங்கள் என்ன செய்யுதுங்க, மஸ்ஜிதுகளை ஒரு முகாம்களை அமைத்து மக்களுக்கு என்ன செய்யறாங்க, வாங்க உங்களுக்கு நாங்கள் சரியான முறையிலே அதை பூர்த்தி செய்து தருகின்றோம். ஏன்னா வழி தெரியாத இருக்கிறாங்க இல்லையா, எப்படி செய்வது, எப்படி பூர்த்தி செய்வது. நிறைய வழிகாட்டிகள் யூடியூப்களில் வந்தாலும் கூட சில நேரங்களில் மக்களுக்கு நாம் நேரடியாக உதவி செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அதே போன்று உயர்கல்வியில் நாம் ஆர்வத்தை ஏற்படுத்தும் மக்கள், இந்த மொஹல்லாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு என்ன செய்யுதுங்க, உயர்கல்வியில் படித்தால் அது எப்படி அதற்கான வழிகள் என்பதை எல்லாம் நாம் அவர்களுக்கு காட்ட வேண்டும். எண்ணெய்மிக்கவில்லை, இது போன்ற இன்னும் நிறைய பணிகள் இருக்கின்றன. இந்த பணிகள் மூலமாகத்தான் நாம் மஸ்ஜிதுகளை அலங்கரிக்க வேண்டும். நம்முடைய மஸ்ஜிதுகள் அல்ஹம்துலில்லாஹ் இபாதத்துகள் நடக்கும். அதே போன்று இபாதத்துகள் தவிர மீதமுள்ள நேரங்களிலே பொதுவான விஷயங்கள் நடக்கும் என்ற அந்த செய்தியை மக்களுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பொது பணிகளை மஸ்ஜிதுகளை வைத்து தான் செய்திருக்கின்றனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்பாகவே பொது பணியில் ஈடுபட்டிருக்கின்றார், பொதுவான பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார். இது எப்போங்க தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபி பட்டம் கிடைக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிரா குகையிலே வருகின்றார்கள், அவர்களை முசாஃபா செய்கின்றார்கள், முஆனகா செய்கின்றார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடுக்கத்திலே ஆழ்ந்து விடுகின்றனர், ஒரு விதமான பயம் வந்து விடுகின்றது. இனி நமக்கு என்ன ஆகிவிட்டதோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தோற்றத்தை பார்த்தவுடன் அவர்கள் ஒரு விதமான திடுக்கத்தில் ஆகிவிடுகின்றார்கள். வீட்டுக்கு வருகின்றார்கள். கடுமையான ஜுரம், காய்ச்சல், கடுமையான காய்ச்சல். என்னை போற்றுங்கள், போர்வையை போர்த்துங்கன்னு சொல்லி தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ விதமான திடுக்கத்தில் இருக்கின்றது அவருடைய மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அப்போ அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நபி அவர்களே நீங்க பயப்படாதீங்க, நீங்க பொதுவான மக்களுக்கு நிறைய நல்ல விஷயம் செஞ்சிருக்கீங்க, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, கஷ்டப்படுபவர்களுக்கு அவருடைய கஷ்டத்தை என்ன செஞ்சிருக்கீங்க, நீக்கி இருக்கின்றீர்கள், உதவி தேவைப்படுவர்களுக்கு உதவி செய்திருக்கீங்க, அனாதைகளை ஆதரித்திருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய பொது பணிகளை எல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க. அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், நீங்க பயப்படாதீங்க, திடுக்கப்படாதீர்கள். பாருங்க, மனைவி சொன்ன வார்த்தை என்ன, நபி அவர்கள் நிறைய பொதுவான விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றார்கள். நபி அவர்கள் நீங்க என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே சொன்னாங்க. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கண்ணியமிக்கவர்களே, இப்படித்தான் நிறைய பணிகள் இருக்கின்றது. இதன் மூலமாக நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா நிறைய நன்மைகளை கொடுக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் ஒரு முஸ்லீமின் தேவையை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்யறாரு, அவர் வெளியே கிளம்புறாரு. வெளியே போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை அவருக்கு தேவையை முடிச்சு கொடுக்குறாரு, தேவையை பூர்த்தி செய்து கொடுக்குறாரு. இவருக்கான கூலியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருக்கு 75,000 மலக்குமார்கள் தன்னுடைய ரக்கையை விரித்து என்ன செய்கின்றார்கள், துஆ செய்கின்றார்கள். யாருக்குங்க, பொதுப்பணியில் ஈடுபடுகின்றவர்களுக்கு. ஒரு முஸ்லீமுடைய தேவையை அவர் என்ன செய்கின்றார், செய்வதற்காக வேண்டி வெளியே கிளம்பி போயிட்டாரு. போகும் பொழுதே மலக்குமார்கள், யார் ஒருத்தர் 2 பேர் இல்லை, 75,000 மலக்குமார்கள் ரக்கையை விரித்து நீங்க என்ன செய்யுங்க, அந்த பொதுவான பணிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக துஆ செய்கின்றார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, அவர் என்ன செஞ்சிட்டாரு, போய் வேலையை முடிச்சு கொடுத்துட்டாரு. பிறகு என்னங்க அவருக்கு நன்மை சொன்னாங்க, ஒரு ஹஜ், ஒரு உம்ரா முடித்த சவாபை அந்த அடியானுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்ற ஒரு அடியான், ஒருத்தர் நோயாளியா இருக்கிறார், அவரை போய் பார்க்க போறாரு. நோயினால் விசாரிக்கிறது எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. ஒருத்தர் நோயாளியா இருக்கிறாரு, அவருக்கு வீட்டுக்கு போயிட்டு, நம்ம அவருடைய வீட்டுக்கு போயிட்டு
உட்கார்ந்து அவருக்கு நல்ல ஆறுதலான வார்த்தையை சொல்லி, பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, உங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்ன சொல்லுங்க, நோயாளியை சந்திக்க போனா இப்படிதான் சொல்லணும். இதெல்லாம் அவர் எவ்வளவு பெரிய வியாதிஸ்தராக இருந்தாலும், உண்மையிலே அவர் பெரிய ஒரு நோயிலே அகப்பட்டு இருந்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழி இதுதான். லா வாசல் தஹூர். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க சகோதரே, ஒன்றும் பெருசு இல்லை. இதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை. நீங்க சொல்லும் பொழுதே அவருக்கு என்ன செஞ்சுங்க, பா எனக்கு எந்த நோயும் இல்லை அப்படின்னு அவருக்கு என்ன செய்யணுங்க, ஒரு தைரியம் பிறக்கணும். போறவங்க போய் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, அவரை போய் பயம் காட்டிட்டு வந்துடக்கூடாது. போறவங்க என்ன செய்யுங்க, ஐயோ உங்களுக்கு டெங்கு காய்ச்சலா, அப்படியா, உங்களுடைய இது குறைஞ்சிடும் கொஞ்ச நாள்ல, அப்புறம் அந்த பிளேட்ல குறைஞ்சிடும், அப்படி இப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, நாம பயம் காட்டி விட்டு வந்து விடக்கூடாது. இது மிக ஆக மோசம் வேணும். எனவே நாம் அவருக்கு என்ன செய்யணுங்க, என்ன வியாதியா இருந்தாலும் அவருக்கு நல்ல ஆறுதலை சொல்லி அவரை தைரியப்படுத்த வேண்டும். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு நோயாளி நலன் விசாரிக்க செல்லுகின்றாரோ அவருக்கும் இதே நன்மை சொன்னார்கள். 75,000 மலக்குமார்கள் அவருக்காக துஆ செய்கின்றார்கள். அடியான் அந்த நோயாளி இடத்திலே கையை பிடித்து நல்ல ஆறுதலான வார்த்தையை சொல்லும் பொழுது மலக்குமார்கள் என்ன செய்வாங்களா, அல்லாஹ்வுடைய ரஹமத்திலே மூழ்கி இருப்பவர் என்பதாக சொல்லுவாங்க. கண்ணியமிக்கவர்கள் பாருங்க, பொதுவான பணிக்கு அல்லாஹ்வுத்தாலா எவ்வளவு கண்ணியத்தை கொடுக்கும். எனவே நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணுங்க, ஆசை கொள்ள வேண்டும், ஆர்வம் கொள்ள வேண்டும். நாமும் பொதுவான பணிகளில் ஈடுபட வேண்டும். மக்களுக்கான தேவைகளை நாம் பூர்த்தி செய்வதிலே மும்முரம் காட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு காலத்துல கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகின்றது. இந்த நேரத்தில் ஒரு யூதரிடத்தில் மட்டும்தான் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றுல போய் என்ன செய்யணுங்க, மக்கள் எல்லாம் தண்ணி எடுக்கணும்னா காசு கொடுத்து தான் எடுக்கணும். விலைக்கு தண்ணீரை வாங்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, சபையில சொன்னாங்க, யார் அந்த கிணற்றை அந்த யூதனிடத்தில் விலை பேசி வாங்கி மக்களுக்காக அர்ப்பணிக்கின்றாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே அதே போன்று மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூலியை வழங்குவான் என்று ஆர்வப்படுத்தினார். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்கின்றேன், அதை எப்படியாவது பேசி வாங்கி கொடுத்து விடுகின்றேன். அந்த யூதனிடத்திலே சென்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் விலை பேசுகின்றார்கள். ஆனால் அவன் மறுக்கின்றான் கொடுப்பதற்கு. ஏன்னா அதுல வருமானம் வருதல்லவா, கொடுப்பதற்கு மறுக்கின்றான். விலையை கூட்டி கேட்கின்றார்கள். இல்லை, ஒரு வழியாக சரி, நான் இந்த ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்வோம், ஒரு நாள் உனக்கு, ஒரு நாள் எனக்கு, ஒரு நாள் நீங்க என்ன செய்யலாம், உங்க விருப்பமானவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கலாம், ஒரு நாள் என்னுடைய அந்த அதுல நான் என்ன செய்வேன், நான் விற்பனை செய்வேன். சரி, அதுக்கு ஒத்துக்கிறாங்க. 12,000 திரகத்தை கொடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கிணற்றை வாங்கி விடுகின்றார்கள். ஒரு நாள் தண்ணீரை மக்களுக்கு இலவசமாக கொடுப்பார்கள். அடுத்த நாள் என்ன செய்வாங்க, யூதன் காசுக்கு விற்பான். கொஞ்ச நாள் பார்த்தா சரி நம்ம மொத்தமாகவே வித்துடலாம், ஏன்னா வியாபாரம் ஆகணும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் முழுமையாக அந்த கிணற்றை கொடுத்து விட்டார். கண்ணியமிக்கவர்களே பாருங்க, எவ்வளவு பெரிய சவாபம். இன்றளவிலும் அந்த கிணறு என்ன செய்துங்க, இருந்து கொண்டே இருக்கின்றது. இன்றளவிலும் அந்த எத்தனை காலம் இருக்குமோ அதில் எவ்வளவு மக்கள் பயன்பெறுவார்களோ அதனுடைய நன்மைகள் இல்லாமல் அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு மரத்தை நாம் நடுகின்றோம், அது பெருசாகி அதில் நிறைய பழங்கள் எல்லாம் என்ன செய்துங்க, காய்ச்சி மக்கள் எல்லாம் பயன்பெறுகின்றார்கள். நிழலில் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, ஆசுவாசப்படுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த நன்மை யாருக்குங்க போய் சேரும்? யார் ஒருவர் இந்த செடியை வச்சாரோ அந்த செடியை வச்சவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை கொடுப்பான் என்பதாக சொல்லும். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் என்று எனவே நாம் பொதுவான பணிகளில் நாம் நம்மை ஈடுபடுத்த வேண்டும். நம்மை நாமே மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் பொதுவான, அதாவது சுயநலவாதிகள் அல்ல, நாங்கள் எல்லா நேரத்திலும் பொதுநலவாதிகள் தான் என்று நாம் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் வெளி மக்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.